வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைக்கி சனிக்கிழமை லீவு. சும்மா மார்க்கெட் நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி போகுது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னா ஓகே டிஸ்க்ளைமர் போட்டாச்சு. நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்னில் போயின்னு இருக்குது. ஓகே, ஜிக்ஜாக்காக இங்கே வந்தது 2400, திரும்ப 24,3 போச்சு, திருப்பி 24,500 போயிட்டு மறுபடியும் எங்கே வந்தது 23,600 போயிட்டு திருப்பி 24,700 போச்சு. மறுபடியும் இந்த இடத்துல வந்து இன்னும் தொடலை. ஒன்றும் தொடாமல் இதால் முடியாமல் கீழே போதான்னு பார்க்கணும். இது ஏதோ ட்ராப்பாக ஏதோ மழை பெய்கிற மாதிரி சின்ன சின்னதாக தான் அது. ரொம்பலாம் யாரும் இந்த மாதிரி பெரிய செல்லிங்லாம் எதுவும் இல்லை. ஓரளவுக்கு சின்ன சின்னதாக செல்லிங் வந்து அதுவே இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. அதுக்கு இவ்வளோ பெருசாக இறங்கி போயிருக்கலாம் மாற்றி. பட் ஓகே, ஆஸ் பர் பேட்டர்னு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொட முடியலை. நடுவில் இந்த பாண்ட் மார்க்கெட்லாம் ஏறினதால் HDFC இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேங்க்லாம் கை கொடுத்து வச்சிச்சு. அதனால் ஒரு நாள் இப்படி போச்சு. ஸோ இது இங்கேருந்து இந்த இடம் ஓகேங்களா, இந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணி வரக்கூடாது. ஓகே, இந்த பேட்டர்ன்லேயே இது முடிஞ்சு இப்படி போக ஆரம்பிச்சிருக்குது. அதனால் இப்படி வராமல் இப்படி போச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்த தொடணும். இது 24 இந்த இடம் வச்சுங்களேன். ஸோ 24,500க்கு ஓகேங்களா. அப்படின்னா இங்கேருந்து இப்படி போகணும். ஓகே, ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட்டு இந்த இடம் ஓகே, இந்த இடத்த தொடணும் 24,700. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 24,500 கிட்ட வரணும், அப்புறம் வந்து அந்த மாதிரி வரணும். ஓகேங்களா. ஸோ இதை எதிர்பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீக்கு. ஏன்னா இங்கே செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப இல்லாததால் இந்த பேட்டர்னில் போகிறதால இதை வந்து இங்கே ரீச் பண்ண முடியல. அப்படியே ரீச் பண்ணாலும் இது தொட்டுட்டு திரும்பி போகணும். அப்படி இல்லையா, இது இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் இல்லாததால், ஏன்னா இவ்வளோ நாளாக தான் விற்றுன்னு வந்தது, கொஞ்சம் மறுபடியும் மேலே ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ இன்றைக்கி ஒரு சில ஸ்டாக்ஸை பார்க்கலாம் அப்படின்றது தான் நம்ம வந்தோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹெச்எஸ்சிஎல்னால் வந்து ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் லிமிடெட். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவி வெஹிக்கிளுக்கு உண்டான பேட்ரியெல்லாம் தயார் பண்ணுறாங்க இல்லையா, பேட்ரிக்குள்ளே கார்பன் தேவைப்படும். ஓகே, அந்த கார்பன் எல்லாம் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மெயினாக முக்கியமாக தேவை அந்த பேட்ரிக்கு. அதனால் இவங்க பார்த்திங்கன்னா Q1 ரிசல்ட்டும் நல்லா தான் இருந்துக்குது, ஸ்டாக்கும் நல்லா தான் மேலே போயிருக்குது, எல்லாம் நல்லா தான். இதுக்கு பேட் நியூஸ்னு எதுவும் பெருசாலாம் இல்லை. ஓகே, என்னன்னா இவனுங்களை இப்படியே வச்சு அந்த மாதிரி திடுக்குன்னு எதனா வந்து பண்ணி இறங்கிட்டானா என்ன பண்ணுறது. அட்லீஸ்ட் வாங்கினவங்க இதை புக் பண்ணலான்றதுக்காக விற்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிராஃபு ஓகே, ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் பாருங்கள், 3 நாளாக ஒரு 16% டம்முன்னு போட்டு தள்ளியிருக்கிறாங்க. ஓகே, 3 நாளாக தொடர்ந்து இறங்கி இருக்கா, எவ்வளோ பாருங்கள், 16%. ஸோ 16-17% வந்து இங்கே இறங்கி இருக்குது. அப்படின்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. வேறு எந்த பேட் நியூஸும் பெருசாலாம் எதுவும் தெரியல. ஸோ அது வந்து இந்த இடத்துல வரைக்கும் வந்து இதை விட்டு கீழே இறங்காமல் போனான்னா அட்லீஸ்ட்டு மேலே போகும். பட் இவ்வளோ பெரிய கேண்டில் பெருசாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா அட்லீஸ்ட்டு மறுபடியும் இங்கே வந்து திரும்பணும். ஓகேங்களா. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீக்லியில் போய் பார்த்தீங்கன்னா, ஓகே மந்த்லி இல்லை வீக்லியில். ஸோ வீக்லியில் இதை தான் சொல்கிறோம், இந்த இடத்த தக்க வச்சு இப்படி போயிட்டு திரும்பி வந்து மேலே போகணும். எப்படி போகணும், இங்கே இது வந்தது ஓகேங்களா, இவ்வளோ பெரிய கேண்டல் வந்துருக்குது. நம்ம பெருசாக வந்தால் என்ன பண்ணுவோம், விற்றுருவோம். அதுக்காக தான் பார்த்துருக்குறாங்க. இது வந்து இப்படி வந்து திரும்ப இப்படி போகணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நடக்கணும். இல்லை இதை தாண்டி போய் கீழே க்ளோஸ் வச்சதுன்னு வச்சுங்க, அப்படி நெக்ஸ்ட்டு 541-43 அந்த மாதிரி லெவலுக்கு போய்டும். ஓகேங்களா. ஸோ நம்ம நம்பிக்கையாக இந்த இடத்த வந்து டச் பண்ணிவிட்டு அது திரும்ப போதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பெரிய கேண்டல் பார்த்தோம்னா நம்ம வந்து பயப்படக்கூடாது. ஏன்னா பெரிய கேண்டல் வந்தாலே கீழே இறங்கினாலே ஓரளவுக்கு
கொஞ்சம் இங்கே தொட்டுட்டு மறுபடியும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இது எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 5.98லேருந்து 6.98 இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இதனுடைய லாபங்களும் பார்த்திங்கன்னா 208 கோடியிலேருந்து 228 கோடியாக இருக்குது. ப்ளஸ் ப்ராஃபிட்டும் வந்து நல்லா தான் போயிருக்குது. ஓகேங்களா, அதனால் இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. 33,000 கோடி மார்க்கெட் கேப்பு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற நிலமையில தான் இது வந்து போயிட்டு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து குவாலிட்டி வால்ஸ் இந்தியா. குவாலிட்டி வால்ஸ் வந்து ஒரு ஐஸ்கிரீம், கரெக்டுங்களா, ஐஸ்கிரீம் கம்பெனி. இதுவும் வந்து 16.6% சேல்ஸ் க்ரோத் காமிச்சிருக்கிறாங்க. வால்யூம் க்ரோத்தும் நல்லா இருக்குது, மார்ஜினும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. அதனால் இது வந்து ஏதோ மேலே போயிருக்குது. இப்போ நம்ம காமிச்சோம் இல்லையா, இதை அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே திரும்பி இப்படி மேலே போயிருக்கிறான் பாருங்கள். ஓகே, அப்போது நாம் என்ன சொன்னோம், இந்த இடத்துல பயப்படாமல் கொஞ்சம் இங்கே வந்த பிறகு கொஞ்சம் வாங்கினோம்னா இப்படி போயிட்டு வரும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இது இப்படி போயின்னு இருக்குதுன்னா பெரிய கேண்டில் வந்தால் கீழே இறங்க தான் செய்யும். கரெக்டாக? ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். ஐயோ மேலே போயிடுச்சு, இதுக்கப்புறம் கையில் பிடிக்க முடியாது, கிடையவே கிடையாது. அப்படிலாம் நினைக்காதீங்க. திரும்ப கையில் பிடிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா பெரிய கேண்டில் வந்தால் என்ன ஆச்சு, ஒரு 2 இறங்குச்சு, திருப்பி போனது இப்படி வந்தது, பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் பெரிய கேண்டில் ஒன்று வந்ததுனாலவே பிரச்சனை இருக்கும் கொஞ்சம். ஓகே, ஸோ அதனால் குவாலிட்டி ஐஸ் வந்து இப்போ போயிருக்குது மேலே. அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லெவல்லையும் பார்த்தோம்னா குறைச்சிருக்கிறாங்க. 5% 3% ஆஃப் இன்வெஸ்டர்ஸு. அண்டு நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்குது. ஏன்னா குவாலிட்டி ஐஸ் எல்லாம் சாப்பிட்டோம்ல நம்ம தான் வெயில் காலத்தில். இனி காஞ்ச இந்த வருஷம் காஞ்ச வெயிலுக்கு குவாலிட்டி வால்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் போல். அதனால தான் அவன் நல்லா க்ரோத்து மார்ஜின் காமிச்சிருக்கிறான். பட் வரப்போகிறது மழை காலம் இல்லை குளிர் காலம் வரும். இன்னொன்று இந்த ஐஸு வந்து என்னென்னத்தனால பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெப்டோவில் இதில் கூட ஆர்டர் போட்டு வாங்குறீங்க. அது வாங்கின்னு உடனடியாக வந்தானா பரவாயில்ல, அவன் கத்திரிக்காய் இந்த மாதிரி எடுத்துன்னு வரது இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 1/2 hour லேட்டாக வரலாம். இந்த ஐஸ் எல்லாம் வாங்கின்னு வந்தான்னு வச்சுங்க, உடனடியாக வாங்கணும். அவனும் ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடலன்னா இப்போது சீக்கிரமாக கூட வரமாட்டானுங்க. கரெக்டாக? அப்போது இந்த குவாலிட்டி வால்ஸை அப்போ கொஞ்சம் எடுத்துன்னு வரும்போது பாதிக்கும். அதே மாதிரி கோல்டு ஸ்டோரேஜ் இல்லைன்னா பாதிக்கும். அதுக்கப்புறம் நம்மளால் கரண்ட்டு பில் ஜாஸ்தியாக ஏற்றினாங்கன்னா இபி பில்லு பாதிக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஓகே, பட் கூலாக ஐஸ் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, பட் இப்போதைக்கு கொஞ்சம் உஷாராக இருங்க. மேலே ஏறி இருக்குது அப்படின்னு பின்னாடி பிடிச்சி வாழை பிடிச்சி ஏறாதீங்க. ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் பார்த்து வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் மார்க்கெட் நம்மக்கிட்ட தான் இருக்கும், எங்கேயும் போகாது. இவ்வளோ தூரம் போகுதுன்னா அப்போது ஏதோ நடக்குது தானே. ஓகே, லாபத்தால் மட்டும் ஏறிடாது. இங்கே யாரோ ஒருத்தர் முழுசாக போட்டு மொத்தமாக இறக்கிறதுக்கு பார்ப்பாங்க, இல்லாட்டி கொஞ்சம் இறங்கி ஏறும். ஓகே, அதனால் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வருண் பெவரேஜஸ் வந்து ஒரு பெப்சி கம்பெனியாக கூட வந்து சேர்ந்து பண்ணுறவங்க. அவங்களது பார்த்திங்கன்னா இந்த தடவை மார்க்கெட்டு கொஞ்சம் ரொம்ப இறங்கி போயிருக்கிறது. கொஞ்சம் இல்லை, இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம், இங்கேருந்து 22% மேலே இறங்கிடுது. ஓகேங்களா, ஸோ 22% இறங்கி இருக்கிறது. இந்த மார்க்கெட்டை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஏதோ ட்விஸான்னு ஒரு பிஸ்னஸ் ஒன்று சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆரம்பித்தாங்க. அது வந்து ரொம்ப பெருசாக போகல, அதனால் அது கொஞ்சம் பிரச்சனை வருது. ஓகேங்களா, அது ஒன்று இறங்கி போயிருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே செல்லர்ஸ் தான் நிறைய இருக்கிறாங்க. ஓகே, பார்த்திங்கன்னா ஸோ எது வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது மாதிரி பண்ணலாம். ஓகே, ட்ராயிங் ரிமூவ் பண்ணலாம். ஓகே, இதில் இவ்வளோ தூரம் ஏறினவன் இந்த இடத்துல பையர்ஸே காணும்.
மொத்தம் விற்றுட்டு தான் வரான். ஓகே. ஸோ இதை கட் பண்ணி போனவன் இது வரைக்கும் போனான். இதை ரீச் பண்ணி இந்த இது தொடுறதுக்காக இங்கே போயிட்டு திரும்பி அப்படியே இறங்க வந்தவன் தான். ஓகேங்களா. இப்படியே போயிட்டுருக்குறான். ஸோ ஒன்றும் செல்லர்ஸே அடங்கலை. நெக்ஸ்ட்டு அவன் 388 கூட போவான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு கண்ணுக்கிட்டனோட ஒரு பச்சை பசையில எதுவும் காணும். இங்கே எவனோ வாங்கினான், மாட்டினான், செத்தான் சேகர் அப்படின்ற மாதிரி அது அங்கேருந்து இறங்கி கீழே வந்துகிட்டே இருக்குது. ஓகே. ஸோ நாம் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி யூ டர்ன் போட்டு இது கொஞ்சம் இறங்கி திருப்பி யூ டர்ன் போட்டு வரணுன்றதால் சரி. இது வந்து எதனால பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இவன் வருண் பெவரேஜஸ் ஒரு இப்போ ஆயில் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ பாட்டில் ப்ரொடக்ஷன்லாம் அவங்க தான் பிளாஸ்டிக் பாட்டில்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து தான் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு பெட்டுன்னு இது ஒன்று வச்சு ஸோ அதனுடைய ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இன்னொன்று சீசனு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லா டைம்லையும் குடிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ வேறு சுகர் ப்ரைஸ் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போ இன்னும் 2 பிரச்சனை இருக்குது இதுக்கு. அது இல்லாத நம்ம ஊரில் லோக்கல் மார்க்கெட் இருக்குது கரெக்டாக. பவான்டோ இல்லை ரோஸ் மில்க்கு என்னென்னா லெமன் ஜூஸு ஏன்னா நம்ம என்ன பிராண்டடாகவே வாங்கி குடிப்போமா, நம்மளுடைய லோக்கல் மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ அப்போ இதனுடைய பிரச்சனை எப்படின்னா வருண் பெவரேஜஸ்ஸு மற்ற லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸு அதெல்லாம் இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு அதுக்கு வந்து ஆளுங்களை எடுத்துன்னு போய் போடுறது வர்றது இதுக்கு இன்க்ரீஸ் ஆன பெட்ரோலு இது எல்லாமே சேர்ந்து வருண் பெவரேஜஸுக்கு மற்ற பிரச்சனையும் இருக்குது. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ண இடமும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு இங்கே வாங்கினவங்களுக்கோ இல்லை மேலே யாராவது இங்கே 500 போய் வாங்கி வச்சு இல்லாட்டி இங்கே 545 வாங்கினவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்ணு கெட்டின தூரம் இப்படியே இருக்கிறான். ஸோ எவனையும் கட் பண்ணி மேலே போகவே இல்லை. மாற்றி வரத்தான். ஸோ அப்படி வரப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டும். நெக்ஸ்ட்டு ஐஆர்சிடிசி ட்ரெயினில் நம்ம போகாத ஆளுங்களும் கிடையாது. ஓகே. ஸோ இவனுடைய இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் எப்படி போதோ அதே லெவலில் கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி இது கொஞ்சம் இறங்குறது கொஞ்சம் கொண்டு ஏறுறது, இவ்வளோ தூரம் இறங்குறது இவ்வளோ தூரம் ஏறுறது எப்படி இது பார்த்தீங்களா. ஸோ இது ஃபுல்லாக அடித்து இறக்கி விட்ருக்காங்க. எவ்வளோ தூரம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா. இதுதான் சொன்னோம், இந்த கவர்மெண்ட் நத்தத்தில் கொஞ்சம் டிவிடெண்ட் கொடுக்குறான்னு நம்பி வாங்கிட்டு மேலே ஏன்னா போய் மாட்டினீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் 57%, 57. ஓகே. ஸோ இத்தனை பர்சன்டேஜ் இப்படி இறங்குனா இந்த இடத்துல எவனா 900 வாங்கி வச்சு இல்லை இங்கே யாருனா 800 வாங்கி வச்சுருந்தாங்க இல்லாட்டி இப்போ கூட 700 கூட சரி இவ்வளோ தூரம் இறங்கிடுச்சுப்பா இங்கே கூட சொல்லியிருப்பாங்கல்ல, அட இது சூப்பராக இருக்குது இந்த இடத்துல வாங்கலாம் இதுக்கப்புறம் ஏறும்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம்னா ஏன்னா அது இப்படி வந்து போகும். பட் அந்த நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இங்கே வந்து கொஞ்சம் தூரம் போகுது இந்த இடம் வந்து இவ்வளோ தூரம் போனது அதுக்கு மேலேயும் தாக்கு பிடிக்க முடியல கீழே இறங்கி வந்துனே இருக்குது. ஆக மொத்தம் என்ன ட்ரெயின் பிளாட்ஃபார்மத்தில் நிற்கிற மாதிரி ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா, படுத்தே விட்டானா ஐயா அப்படின்ற மாதிரி படுத்துட்டு இருக்குது. ஓகே. ஸோ இது என்ன மாதிரி இதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து ஏதாவது மினிஸ்ட்ரியில் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஸ்கீம் விட்டாங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் நடக்கலாம். ஸோ ப்ராஃபிட்டு இதெல்லாம் உயர்றது இருந்தால் கூட அதாவது ரெவென்யூலாம் நல்லா சம்பாரிச்சா கூட ஓகே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 330 கோடி இயர் ஆன் இயர் கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக ஒரே மாதிரி போயின்னு இருக்குது. ஸோ இது எதனாலலாம் பிரச்சனை, இப்போ முன்னாடி டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்கினுடைய ஆன்லைனில் போட்டாங்க. அப்போ என்ன ஆகும், ஆன்லைனில் போட்டால் அதில் ஒரு ப்ராசஸிங் ஃபீஸு அது இதுன்னு வாங்கிட்டு வந்தான். இப்போ என்ன பண்ணுச்சு இன்டர்நெட்டில் போட்டான். இன்டர்நெட்டில் போட்டோன்னு என்ன ஆயிடுச்சு எல்லாம் கூகுள் பே பேடிஎம் அந்த வழியாக பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அப்புறம் கேட்ரிங் போடுறாங்க இல்லைங்களா, அந்த கேட்ரிங் என்ன ஆகுது சாப்பாட்டினுடைய பொருளினுடைய விலைலாம் அதிகமாகிடுச்சுன்னா இப்போ இவங்க இஷ்டத்துக்கு நம்ம ஹோட்டலில் இப்போ 5 ரூபாய் இட்லி ஒரு நாள் நாளைக்கு 6 ரூபாய்க்கு கூட விற்க முடியும். ஓகே. ஸோ இல்லை 7 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், கொஞ்சம் விலைவாசி ஏறிச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம். பட் ட்ரெயினில் விற்கிறது போய் நீ பாட்னு அவங்களாம் ஏற்ற முடியாது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் சொன்னால் தான் ஏற்ற முடியும். அப்போது மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட்
அந்த சாப்பாட்டினுடைய விலையை ஏற்ற முடியாது. அப்புறம் டிக்கெட் வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க, யார் மேக் மை ட்ரிப்பு அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்டருந்து கொஞ்சம் கமிஷன் வாங்கி அதில் கொஞ்சம் ஓடுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ரயில்வேல டூரிஸ்ட்டு பேக்கேஜி இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குது. அப்போ என்ன ஆகும், டூர் போகிறவங்களுக்கு புக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பட் புக் பண்ண பிறகு அன்றைக்கி வந்து ஹோட்டல் விலை ஏறுது, இல்லாட்டி டிரான்ஸ்போர்ட்டில் எல்லாம் ஏறுதுன்னா அங்கே கூட்டின்னு வர்றது, அப்போ அதையும் சமாளிக்க முடியாது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெவென்யூ இருக்கும், ப்ராஃபிட் வராது. கரெக்டாக? ஸோ அதனால் ஐஆர்சிடிசியில் ஏதாவது ஒன்று கவர்மெண்ட்லேருந்து பெருசாக பண்ணாதான், ஸ்கீமு அது இதனால் பண்ணால் மட்டும்தான் இது உயரும். இது ஐஆர்சிடிசி மட்டும் இல்லை, ரயில்வேல இருக்கிற எல்லாமே ஐஆர்எஃப்சி, ஆர்விஎன்எல் எல்லாம் கீழே தான் படுத்துன்னு இருக்குது. ஏதாவது பட்ஜெட்டில் ஏதாவது ஒன்று சொல்லி விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து மேலே போகிறதுக்கு உண்டான ஏதாவது வாய்ப்பு கிடைக்கலாம். ஓகே. இப்போதைக்கு இது பார்த்திங்கன்னா இதை தாண்டி கூட கீழே போய் முடிஞ்சிருக்குது. இன்னமும் எவ்வளோ தூரம் போவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளோ தூரம் தான்ப்பா போவேன் அப்படின்னு பார்த்தா இங்கே ஒன்று இருக்குது 462. இந்த இடத்துல வந்து திரும்புதா இல்லை? ஓகே. நெக்ஸ்ட் இங்கே ஒன்று இருக்குது 400. அடுத்தது போனால் 311. ஸோ இது வீக்லியில் நான் சொல்கிறேன், அதனால் ரொம்ப லாங்குக்கு சொல்கிறேன். பட் இது வந்தால் இப்போது அட்லீஸ்ட் 460 அந்த மாதிரிலேருந்து திரும்பணும், கொஞ்சம் கீழே போனாலும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. மந்த்லியில் பார்க்கலாம் எங்கே தான் இருக்குதுன்னு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்குது. ஓகே. ஸோ டெய்லி ஓகே. ஷார்ட் டேர்மில் அப்படின்னு பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட, ஷார்ட் டேர்மில் கூட பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபுல்லாக ரெட்டு செல்லிங் தான். இங்கே நடுவில் ஒருத்தங்கிறான் பாருங்க, அதனால் இது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கூட இப்படி வரலாம். இது வரைக்கும் இங்கே வந்தவன் இந்த க்ரீன் வரைக்கும் போயிட்டு திரும்ப இப்படி வரலாம். ஓகே. ஸோ வந்து இந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பட் மேலே வாங்கினவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் அரசாங்கத்தை நம்பி தானே வாழ்ந்தாகணும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ரொம்ப தூரம் இது இறங்கிடுச்சு, ரொம்ப கஷ்டம்பா. மேலே வாங்கியிருந்தாங்கண்ணா என்ன பண்ணுறது. இந்த ஐடிசியும் இதே மாதிரி தான் இருக்குது. கவர்மெண்ட் மட்டுமா சொல்கிறோம், ப்ரைவேட்லேயும் அதே நிலமையில் தான் இருக்குது. ஓகே. ஆனால் அந்த ப்ரைவேட்டில் நடந்ததுக்கு காரணமும் டேக்ஸ், சிகரெட் டேக்ஸு, அதுவும் கவர்மெண்ட் மூலிமா தான் நடக்குது. ஒன்று கவர்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாக் குறையுது, இல்லை கவர்மெண்ட் போடுற பாலிசி ரெகுலேஷன்ஸில் குறையுது. ஓகே. எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம். உங்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் மக்களே. பாய். வணக்கம்.